கண்ணில் தண்ணி அழுதிக்கினே செய்யுது. வாங்கோ சர்ப்ரைஸ் பண்ணுங்கோ. பீட்ரூட் சாதம் செய்ய போகிறேன். வாங்கோ பார்க்கலாம். அதுக்கு சாப்பாடு வாழை அடுப்பு மேலே இருக்கு. நான் பீட்ரூட் சீவிட்டு இருக்கேன். பாருங்க, நாங்கள் காட்டில் வாயிறோம், காட்டு வாசிங்க மாரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பீட்ரூட் சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம விறகு போட்டு அடுப்பு பற்ற வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பானால் காஞ்சிச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சு எனக்கு கடுகு போட்டுங்களா கொஞ்சம். பூண்டு கருவேப்பிலை போடுறேன். பூண்டு கருவேப்பிலை போடுறேன். சரிம்மா, நீ போமா. போமாங்கிற இப்போ துருவி வச்சிருக்க பீட்ரூட் இதில் சேர்த்துடலாம். சொல்லலாம் அதிகமாக அங்கே போமா. இந்த பக்கம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பீட்ரூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலர் விட்டுக்கலாம்.
அதனால எப்படி வச்சிட்டேன் இப்போ நல்லா தெரியுதா? அதுதான் முதல்ல செட் பண்ணி கொடுத்துருவாங்க. சொன்னியா? ம் கொஞ்ச நேரம் கொண்டா ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டுக்கிறியா இருக்குதா? ஆ என்னடி இஷ்டத்துக்கு மூஞ்சி தெரியல வாத்தி மூஞ்சி தெரியுமே நான் மூஞ்சவா உப்பு கம்மியா இருக்குது. சாப்பாடு கலந்து பார்த்து உனக்கு சாப்பாடு இல்லையா? சாப்பாடு இல்லையா? வீட்டு சாதம் காலைல சாப்பிட்டாரு, இப்ப சாப்பிட்டான். காலைல இருந்து சாப்பிடவே இல்லை. காலைல வந்தாரு, இப்ப எங்க போனான்னு தெரியல. போன் பண்ண நானு. டைம் ஆச்சியா? போய் வேலை செய்யறேன்னு போனவங்கள பூச்சி கழிச்சாங்க. தண்ணி அப்படியே போட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு இப்போ பீட்ரூட் கட்டியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இதில் சாப்பாடு சேர்த்துடணும். இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க சாப்பாட்டை சேர்க்கலாம். சாப்பாடு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே கலந்துடல பீட்ரூட் சேர்த்து. நல்லா பீட்ரூட்டோட சாப்பாடு கலக்கிற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது அப்படியே அடுப்பு மேலே கலர்றதுனால அந்த சூடு வந்து நல்லா இருக்கும் சாப்பாடு. இப்போ வந்து சூடா பீட்ரூட் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ எடுத்து வச்சிடலாம். இது இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக வந்துருக்கு பீட்ரூட் சாதம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்ப அருமையாக இருக்கு, நல்லா வந்துருக்கு சாப்பாடு. நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்த இது வந்து இப்போ நம்ம வந்து பீட்ரூட் சாதம் செஞ்சோம். இது எப்படி செஞ்சுட்டு நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சுது. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி